அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகும் தலைப்பு, இன்று ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுடைய நாள். சூரியன் தான் அரசு அதிகாரம், அனைத்து அரசு சார்ந்த அனைத்தையும் கொடுப்பவர் சூரியன். அவர் அரசு வேலையை தருபவரும் அந்த சூரியன் தான். அதற்காக அரசு வேலை ஜாதக அமைப்பு, ஒரு மனுஷனுக்கு அரசு வேலை கிடைக்கணும்னா அவனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? சூரியன் தான் மிக மிக அரசு வேலையை கொடுப்பதற்கான முக்கியமான கிரகம். சூரியனும் அந்த சூரியனுடைய சிம்ம வீடும், இந்த ரெண்டு வீட்டை வைத்துதான் அவர்களுக்கு அரசு வேலையே கிடைக்குமா கிடைக்காதா என்பதை சொல்ல முடியும். அதற்கான விளக்கத்தை தருகிறேன். இது சிம்ம வீடு, சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியை குரு 9ஆம் பார்வையாகவோ இல்லது 5ஆம் பார்வையாகவோ இல்ல குருவே இங்கு இருந்து இது மாதிரி குருவுடைய 5, 7, 9ஆம் பார்வையாக இந்த சிம்ம வீட்டிற்கு விழ வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், குரு இங்கிருந்து 9ஆம் பார்வையாக இந்த சிம்ம வீட்டை பார்க்கிறார். இங்கிருந்து குரு இருந்தால் 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அதே குரு இந்த இடத்துல இருந்தா கூடவே சேர்ந்து இருப்பார். இது போன்ற குருவுடைய தொடர்பை இந்த சிம்ம வீடு பெற்றிருக்க வேண்டும், சுபத்துவமாக இருக்க வேண்டும் அரசு வேலை கிடைப்பதற்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து சுக்கிரனுடைய தொடர்பும் இருந்தால் ஓகே. ஒன்று குரு சுபகிரக குரு ஒளியை இந்த சிம்ம வீடு பெற்றிருக்கணும். அப்படி இல்லை என்றால் இந்த சுக்கிரன் இங்கே இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் இந்த இடத்துல இருந்து இந்த சிம்ம வீட்டை 7ஆம் பார்வையாக சுக்கிரன் பார்க்கலாம். இது மாதிரி சுக்கிரன் சுப ஒளியை தரக்கூடிய சுக்கிரனுடைய ஒளியும் இந்த சிம்ம வீட்டுக்கு விழுந்தாலும் அரசு வேலைக்கான அமைப்பு உறுதியாகிறது. அதற்கடுத்து சுபகிரகம் எதுவென்றால் பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமிக்கு 5 நாளுக்கு முன்னால் இருக்கும் சந்திரன், பௌர்ணமி அன்று இருக்கும் சந்திரன், பௌர்ணமிக்கு 5 நாள் பின்னால் இருக்கும் சந்திரன். அந்த சந்திர ஒளி இங்கிருந்து இந்த சிம்ம வீட்டிற்கு ஒளி பொருந்திய அந்த சந்திரன் சிம்ம வீட்டை பார்த்தாலும் அரசு வேலை அவர்களுக்கு உறுதியாக கிடைப்பதற்கான அந்த சுபத்துவ ஒளி இந்த சிம்ம வீடுக்கு கிடைக்கிறது. சிம்ம வீடும் சுபத்துவமாக இருந்தாலும் அரசு வேலை உறுதியாகிவிடும். சிம்மாதிபதியான சூரியனும் சுபத்துவமாக இருந்தால், இதே போல குரு பார்வையிலோ இல்ல சுக்கிரனோடு சூரியன் சேர்ந்தோ இல்ல குரு பார்வையில் சூரியன் இருந்தோ இல்ல சுக்கிரனுடைய பார்வையில் சூரியன் இருந்தோ, இது மாதிரி சூரியனும் சுபத்துவமாக சுப ஒளியை பெற்றிருந்தால், பௌர்ணமி ஒளியில் சூரியன் இருந்தாலோ சுப ஒளியை பெற்றிருந்தால் அது இன்னும் கூடுதல் மிகப்பெரிய அதிகாரமிக்க அரசு பதவியை கொடுப்பதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்கிறது. எனவே அரசு வேலை, சாதாரண அரசு வேலை அது கிடைக்க வேண்டும் என்றாலே இந்த 2 தான். சிம்ம வீடு சுபத்துவமாக இருக்க வேண்டும், சிம்மாதிபதி சூரியனும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இரண்டுமே அதிக சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய அரசு உயர் அதிகாரியாக இருப்பார். இந்த நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பார். அதிக சுபத்துவமாக சூரியனும் அதிக சுபத்துவமாக சிம்ம ராசியும் இருந்தால் அது கூடுதலாக சனி பார்வை மிங்களா இருந்தா அந்த அதிகார பதவியை குறைக்கும். அதே மாதிரி பாவகிரக ஒளி ராகு இங்கு இருந்தாலோ இல்லது வேற பாவகிரக ஒளி செவ்வாவுடைய அந்த வேறு ஒரு ஒளி பாவகிரக ஒளி எல்லாம் பெற்றாலோ அந்த அதிகார அமைப்பு குறைந்துவிடும். எனவே அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் சிம்ம வீடு சுபத்துவமாக இருக்க வேண்டும், சிம்ம ராசி சுபத்துவமாக இருக்க வேண்டும், சுப ஒளியை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, சிம்மாதிபதியான சூரியன் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இரண்டுமே சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய உயர் அதிகாரியாக இருப்பார். அவர் சுபத்துவம் குறைய அந்த உயர் அதிகாரி அமைப்பும் குறைந்து கொண்டே இருக்கும். குறைந்த சுபத்துவமாக இருந்தால் அரசு வேலையில் சின்ன ஒரு பதவியை பெற்றிருப்பார். அதிக சுபத்துவமாக இருந்தால் பெரிய பதவியை பெற்றிருப்பார். மீடியமாக இருந்தால் ஒரு மீடியமான ஒரு அதிகார பதவியை பெற்றிருப்பார். எனவே அரசு வேலை வேண்டும் என்றால் சிம்ம ராசி சுபத்துவமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஜாதகத்தில் சிம்மாதிபதியான சூரியன் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இது இருந்தால்தான் அவர்களுக்கு கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கும். வேறு ஏதாவது பாவகிரக ஒளி அந்த சிம்ம வீட்டிற்கும் இல்ல சிம்மாதிபதியான சூரியனுக்கும் கிடைத்தால் அரசு வேலை கிடைக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் யோக தசாபுத்தியும் அவனுக்கு 60 வயது வரை அரசு சம்பளத்தை பெறக்கூடிய அந்த யோக தசாபுத்தியும் வர வேண்டும். யோக கிரகங்களுடைய தசை காலங்கள் வர வேண்டும். இப்படி இருந்தால் ஒருவருக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். எனவே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாளில் அரசு வேலையை பற்றி உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.